ஆமாம், சமையல் வேலைனா கேவலம் தான். இப்போ யாரை கேட்டு வேலைக்கு போனேன், எதுக்காக வேலைக்கு போனேன், இப்போ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன, என்ன ஒரு தைரியம் இருந்தால் நீ வேலைக்கு போயிருப்ப அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா, ராஜேஸ்வரி, விஜய் சார் 3 பேரும் நம்ம மல்லியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. ரொம்பவும் திட்டுன்னு திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம மல்லி வந்து சமையல் வேலை செஞ்சு விஜய் சாருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வெண்பா படிக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை ஒரு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வந்து பேச சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது, பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற போது கீழேருந்து ஒரு பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நிறுத்துங்க விஜயகுமார், உங்கள் பொய்யான பேச்சை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் சார் வந்து ஏமா என்ன ஆச்சு அப்படின்ட்டு விஜய் சார் வந்து கேட்குற போது அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நிறுத்துங்க, உங்கள் மனைவியவே நீங்களே அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவியான மல்லியை வந்து நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க. மல்லி வந்து 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் வேலை செஞ்சு காசு வாங்கிட்டு போனாங்க, ஆமாவே இல்லை மட்டும் நீங்கள் மல்லியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய் வந்து மல்லியை கேட்குறாங்க, ஆமாவை மல்லின்ட்டு ஆமான்னு சொன்னாங்க. மல்லி வந்து ஆமான்னு சொல்கிற போது நம்ம விஜய் சார் வந்து ரொம்பவும் ஆத்திரமடைகிறார், கோபமடைகிறார், ரொம்பவும் அசிங்கப்படுறாரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நேரத்தில் நம்ம விஜய் சார் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனு, அவருக்கெல்லாம் கோடி கணக்கில் சொத்து. அப்படி இருக்கிற போது 15,000 கேவலம் 15,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு அடுத்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டாங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு பக்காக்குங்கிறவங்களாம் பேசுகிறாங்க. உடனே நம்ம மல்லி மேலே நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆத்திரமடைகிறார், ரொம்பவும் கோபமடைகிறார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில நம்ம மல்லிக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து இதை விட அசிங்கம் எனக்கு வாழ்க்கையில் தேவையில்லை, நான் உயிரோடவே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபமாக வீட்டுக்கு வர்றாரு. உடனே நம்ம மல்லி, வெண்பா 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு பின்னாடியே வராங்க. உடனே நம்ம வெண்பா குட்டி ஸ்கூல்லே நின்றுறாங்க. உடனே மல்லி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி விஜய் சார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காவை ராஜேஸ்வரி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா இது மாதிரி தான் வெண்பா ஸ்கூலில் போயிட்டு இது மாதிரி அசிங்கப்பட்டாங்க, மல்லி வந்து ஏதோ 15,000 ரூபாய் வேலைக்கு சமையல் வேலைக்கு போயிட்டு எனக்கு கிஃப்ட்டு வாங்கி தந்திருக்கா அப்படின்ட்டு நம்ம விஜய் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாங்க. உடனே ராஜேஸ்வரி வந்து எந்த சாக்கு சிக்குன்ட்டு காத்தின இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சாக்கு கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மல்லியை வந்து இதுதான் இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லியை பிடிச்சி திட்டுறாங்க. ஒரு நேரத்தில் அடிக்கிறதுக்கே போயிட்டாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து அதை தடுக்கவும் இல்லை, ஏன் என்னன்னு கேட்கவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லி, நான் சமையல் வேலை செஞ்சு தான் உங்களுக்கு கேவலமா, நான் எந்த ஒரு வேலையும் நான் கேவலமாகவே நினச்சதில்ல, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு தான் நான் நினச்சின்னு இருக்கேன். ஆனால் நீங்கள் சமையல் வேலையவே செஞ்சதவே கேவலமாக பேசுகிறீங்களே அப்படின்ட்டு நம்ம மல்லி நம்ம ராஜேஸ்வரி பார்த்து கேட்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்க, நீ இந்த ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சு காசை மறிக்கிற, வேறு ஏதாச்சும் வழியில் கூட காசை மறிக்கிற அப்படின்ட்டு ஐயோ ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட மல்லி ரொம்பவும் மனம் ஓடிறாங்க. நான் உயிரோடவே இருக்கிறதில்ல, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு நான் எப்படி தான் உயிர் வாழ்கிறது, உங்கள் கூட வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரை பார்த்து கேட்குறாங்க. போதை நிறுத்துன்னு மல்லி, உன் நடிப்பை நிறுத்து அப்படின்ட்டு நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் நம்ம இருந்தால் தானே தப்பு, நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக முடிவு எடுத்துட்டாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறான்னா, நீ வரும்போதே போலீஸாரை கொண்டு தான் அந்த வீட்டுக்கு வந்த, நீ வரும்போதே பிரச்சனையாக தான் வந்த, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், எனக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மேலே ரொம்பவும் அன்பாக பாசமாக இருந்தார், நம்மளால் எவ்வளவோ சந்தோஷப்பட்டோம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சார் ஏன் தான் இப்படி மாட்டான்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ விஜய் நீ வந்து மல்லியை வந்து டிவைஸ் பண்ணுற, அப்போ தான் உன் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குன்ட்டு ஓப்பனாக